இந்த கதை ஒரு உண்மை சம்பவம். கதையில் வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் கதைக்கேற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸ்மோக்கிங் கேசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். இந்த கடன் அட்டை வேறு அதிகமாகிடுச்சு. இன்றைக்கின்னு பார்த்து பிஸ்கெட் வேறு நஷ்டமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறதே தெரில. 200 வேறு. வேறு எதாவது நஷ்டமாக இருக்கா? ரமேஷ், குமாரை போலீஸ் கொலை கேஸில் உள்ளே பிடிச்சி போயிட்டாங்களாமே. இனிமேல் வெளிலே வரமாட்டான். இப்போ தான் ஒரே நிம்மதியாக இருக்குது. இதில் இந்த குமார் அட்டை வேறு எங்கே இருக்குன்னு தெரியும். சரி, நமக்கு எதுவும் வரலாம். நீ அந்த டீ படத்தில் எடு. சரி, வரா. சொல்லுப்பா, என்ன வேணும்? ரமேஷ், ஐயோ, நம்ம ஊருக்காரன் வந்துருக்கார் போல. ஒரு கத்த வீடியோ ஒரு ட்வீட்டி. எதுக்கு வந்து நம்ம ஊருக்கு அன்றைக்கே பேச கொடுத்துரும். இருப்பா ஒரு நிமிஷம். போயிட்டாரா? சொல்லுப்பா. ஒரு டாக்குமெண்ட் எடுக்கலான்னு வந்தோம் மளிகை கடையை பற்றி. மளிகை கடையில் நடக்கிற சவால் கஷ்டத்தெல்லாம். ஸோ அதான் இவ்வளோ நேரமாக அங்கே இருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, இதெல்லாம் எப்படி பொறுத்துக்கிறீங்க? எல்லாம் பழகி போச்சுப்பா. என்னப்பா பண்ணுறது? இங்கே இருக்கிறது இந்த ஒரு கடை. இந்த கடையை விட்டா பக்கத்து ஊருக்கு தான் போகணும். என்னோடய ஃபேமிலிக்காகவும் இங்கே இருக்கிற எல்லா ஃபேமிலிக்காகவும் அதுக்காக தான்ப்பா லாபமும் நஷ்டமும் கடையை தந்துடுவேன். ஏன்னா இதான் எங்கள் வாழ்க்கை.